இந்த வீடியோவில் குட் பேட் அக்லி மூவியில் வர தல அஜித் ஒரு அனிமேட்டட் டைட்டில் கார்டு சீக்வன்ஸ் எப்படி நம்ம மொபைலில் கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இந்த இன்ட்ரோ நான் பார்க்கும்போது மொபைலில் இது பண்ணுறதுக்கு பாசிபிள் இல்லைன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். ஆனால் நம்ம சப்ஸ்கிரைபர் கமெண்ட் வந்து இந்த வீடியோவை ரீக்ரியேட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருந்தார். ஸோ எவ்ரி திங் ஹேப்பன் அந்த கமெண்ட்னால தான். இந்த வீடியோவை நான் 2 பார்ட்டாக பிரிச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் பார்ட் என்னன்னா இந்த அனிமேஷன் சீக்வன்ஸ், செகண்ட் பார்ட் இமேஜஸ்லாம் வச்சு இந்த டைட்டில் கார்டு வர சீக்வன்ஸ். இப்போ இந்த அனிமேஷன் சீக்வன்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு நான் யூஸ் பண்ண டூல் என்னென்னா ChatGPT, செகண்ட் வந்து பிக்சர்ஸ் அப்படின்ற இந்த ஏஐ டூல். இது 2 டூல் இருந்தால் நம்ம கிரியேட் பண்ணிடலாம். எக்ஸ்ட்ரா அடிஷ்னலாக ஃபேஸ் ஸ்வாப்புக்கு வந்து ஏஐ ஃபேஸ் ஸ்வாப்ன்ற இந்த வெப்சைட் யூஸ் பண்ணிப்போம். இந்த 3 டூல் தான். ChatGPTயில் வந்து நம்ம என்ன பண்ணால் நம்ம சோர்ஸோட ஸ்டைலை கொடுக்கணும். அதாவது ஒரிஜினலாக இருக்க அந்த அனிமேட்டட் சீக்வன்ஸ் வருதுல வீடியோ, அந்த வீடியோலேருந்து நான் என்ன பண்ணுறேன், எனக்கு தேவையான சாம்பிள்ஸ்லாம் நான் எடுத்துக்கிட்டேன். அந்த சீக்வன்ஸில் எந்தெந்த ஸ்டைலில் இமேஜ் கிரியேட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு 5-6 ஸ்க்ரீன்ஷாட் நான் எடுத்துக்கிட்டேன். அதை ChatGPTயில் அப்லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ப்ராம்ப்ட்டை நான் கொடுத்தேன்னா எனக்கு அந்த ஸ்டைலில் வந்து ChatGPT அந்த மாடல் ட்ரெயின் ஆகிட்ட அப்புறம் நான் எனக்கு எந்த இமேஜ் தேவையோ என்னோடய ஓன் இமேஜை நான் என்ன பண்ணுவேன், அப்லோட் பண்ணுவேன். இப்போ சாம்பிளுக்கு வந்து நான் இந்த இமேஜ் அப்லோட் பண்ணிட்டு எனக்கு அந்த ஸ்டைல் ஆல்ரெடி நான் கொடுத்த ஸ்டைலில் எனக்கு இந்த இமேஜை ரெடி பண்ணி தான் அப்படின்னு சொன்னால் ChatGPT அந்த இமேஜை ரெடி பண்ணி தரும். அப்படி ரெடி பண்ணி தந்துச்சு மேக்ஸிமம் ஸ்டைல் ஓகே ஆகிடுச்சுன்னா பாருங்கள். அப்படி இல்லைனா திரும்பி ரீக்ரியேட் கொடுத்து வேறு ப்ராம்ப்ட்டை கொடுத்து பாருங்கள், எனக்கு அந்த ஸ்டைலில் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஜென்ரேட் ஆன இமேஜில் சப்போஸ் உங்களோட ஃபோட்டோ சரி உங்களோட ஃபேஸ் வந்து வரல, வேறு ஏதோ ஃபேஸில் போட்டு ChatGPT ரெடி பண்ணி தந்துருச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த ஃபேஸ் ஸ்வாப் ஏஐ யூஸ் பண்ணி என்ன பண்ணுவோம், உங்களோட ஃபேஸ் வந்து அந்த இடத்துல ஸ்வாப் பண்ணிவிட்டால் ஓரளவுக்கு சிமிலராக மேட்ச் ஆகிடும். இதேமாரி நான் வந்து இவ்வளோ இமேஜை வந்து நான் ஜென்ரேட் பண்ணிக்கிட்டேன். ஓகே, ஜென்ரேட் பண்ண இமேஜ்லாம் எடுத்தாச்சு. இப்போ தென் பிக்ஸ்வர்ஸ் இந்த ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இது வெப்சைட்டாகவும் இருக்குது, ஆப்பாகவும் இருக்குது. ஆப் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு லாகின் கேட்கும், லாகின் கொடுத்துக்கோங்க. பாட்டமில் ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், அந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி விட்டிங்கன்னா அங்கே கீ ஃப்ரேம் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கீ ஃப்ரேம் வச்சு 2 பார்ட் இருக்கும், ஃபஸ்ட் இமேஜ் அண்ட் செகண்ட் இமேஜ்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட் இமேஜ்னால் எந்த இமேஜ்லேருந்து நம்ம எந்த இமேஜுக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகும்னு சொல்லிட்டு. ஓகே, ஃபஸ்ட் இமேஜ் வந்து எந்த இமேஜை அப்லோட் பண்ணுறேன். தென் செகண்ட் இமேஜ் அப்லோட் பண்ணிட்டு ப்ராம்ப்ட் கொடுங்க. நான் என்ன ப்ராம்ப்ட் கொடுத்தேன்னா வந்து எனக்கு இதுமாரி டேர்ன் ஆகி கேமரா மூவ்மெண்ட்டில் இருக்கும்போது எனக்கு என்ன ஆகும்னா இந்த கேரக்டர்லேருந்து அந்த கேரக்டருக்கு எனக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்தேன். ஓகேவா, எனக்கு அதுக்கு அடித்த ரிசல்ட் தான் இங்கே இப்போ பார்க்குறது. ஓகே, இதேமாரி நீங்கள் என்ன பண்ணணும்னா இதேமாரி எல்லா இமேஜஸ்க்கும் உள்ளே இதில் இம்போர்ட் பண்ணிட்டு ட்ரான்ஸ்ஃபார்ம் கொடுக்கணும். ஓகே, இப்போ இதில் வந்து நான் ஃபஸ்ட்டு ஒரு இமேஜ் கொடுத்தேன், செகண்ட் ஒரு இமேஜ் கொடுத்தேன், எனக்கு அவுட்புட் கிடச்சிச்சு. இப்போ இந்த செகண்ட் இமேஜ் என்ன பண்ணுவேன்னா செகண்ட் இமேஜை அடுத்து கிரியேட் பண்ண போகிற வீடியோவில் செகண்ட் இமேஜை ஃபஸ்ட்டு கொடுப்பேன். ஓகேவா, ஏன்னா அப்போ தான் நீங்கள் வந்து ஒரு கண்டினியூவான வீடியோவாக தெரியும். எனக்கு கண்டினியூஸான ஃப்ரேம் இருக்குது வீடியோ தெரியும். இல்லைனா வந்து இது தனி வீடியோ அது தனி வீடியோ கிளிப்பாக நம்ம ஆட் பண்ணிருக்க முடியாது. நீங்கள் அது ஒரிஜினல் வீடியோ பார்த்தீங்கன்னா எல்லா வீடியோ ஒரு கண்டினியூஸாக ஒரு மூமெண்ட் அனிமேஷன் மூமெண்ட்டில் தான் இருக்கும். ஓகேவா, அதனால் ஃபஸ்ட் இமேஜ் செகண்ட் இமேஜ், தென் செகண்ட் இமேஜை வந்து அடுத்த வீடியோவில் வரது ஸ்டார்டிங் ஃப்ரேமாக கொடுக்கணும். தென் அடுத்த இமேஜ் இதேமாரி கண்டினியூஸாக வந்து ஒரு 8 to 10 இமேஜஸ் வந்து நான் கொடுத்து ரெடி பண்ண வீடியோ தான் அது. இப்போ இதில் வந்து நம்ம என்ன பண்ணோம்னா கீழே அந்த ப்ராம்ப்ட் மட்டும் ஓரளவுக்கு நம்ம ரீஃபைன் பண்ணி கொடுக்கணும். அப்படி கொடுத்தா நம்மளுக்கு எக்ஸாக்டான அவுட்புட் கிடைக்கும். இல்லை ஒரு தடவை நீங்கள் ஒரு ஐடி வச்சு லாகின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 60 கிரெடிட் கிட்ட தருவாங்க. அதாவது நீங்கள் ரெண்டர் பண்ணால் ஒரு 3 வீடியோ கிட்ட ரெண்டர் பண்ண முடியும். ஓகேவா, நீங்கள் என்ன பண்ண மல்டிபிள் அக்கௌண்ட்ஸ் இருந்துச்சுன்னா மல்டிபிள் அக்கௌண்ட்ஸில் நீங்கள் லாகின் பண்ணி நீங்கள் என்ன பண்ண எக்ஸ்போர்ட் எடுத்துக்கலாம் வேறு இதில்.